சமூக நீதி சொல்லக்கூடிய திமுக நான் பார்த்து கேட்பது ஒன்றுதான். கடந்த தேர்தலில் நீங்கள் கூட்டணி வச்சு தான் நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்க. அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் கட்சி, வேல்முருகன் கட்சி, இவை அனைத்தையும் வச்சு தான் நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்க. உங்கள் கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்களே தவிர உங்கள் கூட்டணி கட்சி வச்சு ஜெயிச்சிங்க இல்லையா? அந்த கூட்டணி கட்சிக்கு ஏதாவது நீங்கள் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா? அதனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கூட்டணி கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கூட்டணி வச்சு தான் திமுக ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் அந்த அமைச்சரவையில் உங்களுக்கு உண்டான பங்கு உண்டுது, அதை நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏமாற்ற பார்க்குறாங்க. திமுக மக்களையும் ஏமாற்ற பார்க்குறாங்க. சமூக நீதி சொல்லிட்டு அநீதி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அநீதி பண்ணுறாங்க, கூட்டணி கட்சிக்கு அநீதி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆந்திராவை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சர் பதவி உட்காந்த உடனே இன்றைக்கி துணை முதலமைச்சர் பதவி கூட்டணி கட்சியான பவன் கல்யாண் அவர்களுக்கு கொடுக்குறாங்க துணை முதலமைச்சர் பதவியாக. மற்றும் பிஜேபிக்கு ஒரு சில அமைச்சர் பதவியும் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குது? அதுதாங்க சமூக நீதி. தமிழ்நாட்டில் நடக்குது, அநீதி நடந்து கொண்டு இருக்கிறது, குடும்ப அரசியல் நடந்து கொண்டு இருக்குது. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்க பார்க்குறாங்க. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு தான் அந்த துணை முதலமைச்சர் அவங்க கொடுக்கணும். ஆனால் அந்த கூட்டணி கட்சி வளர்ந்துடக்கூடாது, அந்த பயத்தால் திமுக என்ன பண்ணுறாங்க, அவங்க திமுக கட்சியான உதயநிதிக்கே அந்த பதவியை கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக விட்டு எட்ட வாங்க, குடும்ப அரசியலில் மாட்டி முழிக்காதீங்க. நீங்கள் மாட்டி முழிச்சின்னா குடும்பம் தான் உங்களை ஆளுமே தவிர ஒரு ஜனநாயக அரசியல் கிடையாது.